வணக்கம். வெல்கம் டு குட் லைஃப். நான் ராம்யா ஆஸ்டின் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முடி. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, ஹேர் ஆயில் பார்க்கும்போது முடிய பத்தி பார்த்துருந்தோம். அதோட கன்டினியூஷனா இன்னைக்கு முடிய பத்தி பார்க்கலாம். முடி என்பது ஒரு புரத இடை. அது மட்டும் இல்லாம கரோட்டின் என்னும் புரதத்தினால ஆனது. ஃபாலிக்கல் என்னும் முடி குழியிலிருந்து தான் முடி வளரக்கூடியதா இருக்கு. நம்ம தலையில பார்த்தீங்க அப்படின்னா 1,00,000 முடி வரை இருக்குது. முடி வளர்ச்சிக்கு 3 பருவங்களா இருக்கு. ஒண்ணு அனஜன், கேட்டஜன், டீலோஜன் சொல்றோம். இந்த அனஜன் பார்த்தீங்க அப்படின்னா, முடி வளரக்கூடிய பருவமா இருக்கு. முடி தினமும் சராசரியா 1/2 மில்லிமீட்டர் நீளத்துக்கு வளருது. இந்த வளர்ச்சி பருவம் பார்த்தீங்கன்னா 3ல இருந்து 7 வருடங்கள் வரை நீடிக்குது. கேட்டஜன் பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு பருவம். இது முடி இயற்கையாகவே உதிர ஆரம்பிக்கும். இந்த பருவம் 2 வாரங்களுக்கு நீடிக்கும். டீலோஜன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பருவம் முடி ஓய்வெடுக்கக்கூடிய பருவம். இது 2 முதல் 4 மாதங்கள் வரை நீடிக்கும். இந்த சுழற்சி முடிந்ததும் என்ன ஆகும்னா, மீண்டும் வளர்ச்சி பருவத்துக்கு திரும்பும். முடி உதிர்ந்த இடத்திலேயே புதிதா என்ன ஆகும்னா, வேறு முடியும் வளர ஆரம்பிக்கும். பெரும்பாலான முடிகள் வளரும் பருவத்துல இருக்கிறதுனால, முடி தொடர்ந்து வளரும். உதிரும் பருவத்தில் இருந்தா, அதிக முடி இருந்தா, முடி கொட்டும், வழுக்கையும் ஏற்படும். குறிப்பா ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் இந்த அளவ நார்மலா சுரந்தாலே, முடி சரியாக வளர ஆரம்பிக்கும். அது அதிகமா சுரக்கிறதுனால முடி கொட்டும். இது முடி குழிய சுருக்கியும் விடுது. முடியின் வளர்ச்சி பருவத்தை சுருக்கி விடுறதுனால, இது வழுக்கைய ஏற்படுத்துது. இந்த ஹார்மோன் அதிக சுரக்கும் வழி இல்ல. அதனால பெண்களுக்கு வழுக்க விழுறது ரொம்ப அரிதாவும் இருக்கு. இதனால ஆண்களுக்கு வழுக்கை ஏற்படுது. வழுக்கை பரம்பரையா வரக்கூடியதா இருக்கு. வழுக்கைய தடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அத தள்ளி போடலாம். சில பேர் ஹார்மோன் மாத்திரைய சாப்பிடுவாங்க. அப்போ முடி நல்லா வளரும். மாத்திரையை நிறுத்தியவுடன் உடனே என்ன ஆகும் அப்படின்னா, முடி கொட்டவும் ஆரம்பிக்கும். இதுக்கு நிரந்தர தீர்வு இருக்கான்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா நிரந்தர தீர்வு கிடையவே கிடையாது. நம்ம உண்ணக்கூடிய உணவு ஊட்டச்சத்துக்களும், அது மட்டும் இல்லாம முடியை பராமரிக்கிறதுனாலே தான் முடி வளர செய்யும். முடி உதிர்வையும் தடுக்கலாம். ஸோ நம்ம முடிய பராமரிப்போம். முடி உதிர்வ தடுப்போம். நன்றி.